நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते मस्तक चरणों में धरते, विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश अरु नारद,
துர்ஜயா, காப்பாற்று! என்னை காப்பாற்று! என்னை காப்பாற்று! காப்பாற்றுங்கள் அரக்கர் வேண்டே! தெரிந்ததா துர்ஜயா? அனுப்பினாயே வலிமை மிக்கவர் என்று அந்த யாகத்தை அழிக்க என்னால் பொறுக்க முடியவில்லை. காப்பாற்றுங்கள்! காப்பாற்றுங்கள்! ஆம், துர்ஜயன், நான் துர்ஜயன். மகாசக்தி மகாலட்சுமி என்றால் நான் யமன். நினைத்ததை முடிப்பேன், முடிப்பதை நினைப்பேன், வெற்றி கொடி பிடிப்பேன். மேலும் நினைவிருக்கட்டும், மறந்தும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இங்கிருந்து நகர்ந்து போக முயற்சி செய்தாயானால் அப்புறம் உன் உடலில் ஒரு சிறிதும் மிஞ்சி இங்கே இருக்காது. ஆக்கிரமியுங்கள்! துர்ஜயனின் கொடுமை, அரக்கரின் வலிமை, தர்மம் வெல்லும் உண்மை, பெரும் துஷ்ட சக்திகள் இஷ்டம் போலவே கஷ்டம் தந்தது உலகில். இதுவா போர்க்குணம், இல்லை தீக்குணம்? ஒரு குழந்தை வேண்டும் வேண்டும் என்று கோமகன் வேள்வி செய்தானே, கோமகன் வேள்வி செய்தானே. அட இதனை கேட்டு புனித வேள்வியை கெடுத்திட ஒருவன் வந்தானே, கெடுத்திட ஒருவன் வந்தானே. இனி நல்லறம் மறந்த மன்னனை அடக்க மாதாலட்சுமி வந்தாளே, மாதாலட்சுமி வந்தாளே. அவள் செல்வம் தருவாள், சிறப்பும் தருவாள், சிறுமை கண்டால் புயலாவாள் மாதா ஜெயலட்சுமி. துர்ஜயனின் ஆணவம் இன்று அடங்கிடும், தொல்லைகள் எல்லாம் தீரும், பெரும் துஷ்ட சக்திகள் இஷ்டம் போலவே ஆடும், அவலம் மாறும். தர்மம் வெல்லுமே, மர்மம் வீடுமே. அவள் மாயை அறிவாள், லீலை புரிவாள், மண்ணையும் விண்ணையும் உடைப்பாளே, மண்ணையும் விண்ணையும் உடைப்பாளே. அதை உடைத்தவள் மீண்டும் உருப்படியாக்கி உலகை மறுபடி படைப்பாளே, உலகை மறுபடி படைப்பாளே. அவள் தாயாய் வருவாள், தயையும் புரிவாள், தவறுகள் செய்தால் தடுப்பாளே, தவறுகள் செய்தால் தடுப்பாளே. இங்கு ஆதிக்கவாதிகள் சாதிக்க நினைத்து அக்கிரமம் செய்தால் அடிப்பாளே. ஜெயலட்சுமி மாதா. ஒரு நல்லவன் வாழ தெய்வம் துணை வரும், அனுபவம் இதுவே உண்மை. தினம் தீமை செய்பவன் தீங்கில் அழிவது தினமே முடிவில் நன்மை. தர்மம் வெல்லுமே, மர்மம் வீழுமே. ஜெய ஜெய ஜெயலட்சுமி, ஜெய ஜெய ஜெயலட்சுமி. துர்ஜயா, அச்சப்படும் உன்னை கொல்லாமல் நான் விடுகிறேன். சற்றெனில் துர்ஜயா. கொடுமைக்காரனே, அந்த ராஜா ரத்னாகரனை, அவர் ராணி விஜயாவை நீ வெறுக்கிறாய். அவர்கள் குழந்தை வேண்டி செய்யத் தொடங்கிய மகா யக்னத்தை குறைப்படுத்த நினைத்தாய். அதே ராஜா ரத்னாகரர், ராணி விஜயா உன்னை கொல்பவனை பெற்றெடுப்பார்கள். அவர்களுடைய குழந்தை உன் முடிவை தரப்போகிறது. குமாரி கன்னிகாவின் பூஜையை நீ முடக்க பார்த்தாய் அல்லவா? முடிய போவது நீதான். உனக்கு வரும் முடிவே ஊரை கெடுப்பவன் முடிவு. ஏ ராஜா ரத்னாகரரே, ராணி விஜயா குழந்தை பெறுவதற்காக தாம் செய்த வேள்வி பயன் தந்தது. தெய்வ பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். காலம் உங்கள் கனவை நிஜமாக்கியது.
மாதேஸ்வரி, ஏ ஆதிசக்தி மகாலட்சுமி, கேட்பதை தருவது, பக்தர்களின் ஆசையை தீர்ப்பது நீ என்பதை உணர்ந்தேன். ஏ மாதா, நான் பெற்ற பேரு நீ தந்த பிரசாதம். தாய் நீயே தெய்வம் என்பதை உண்மையாக்கி என் மடியிலும் ஒரு குழந்தை தவிழ நீ அருள் புரிந்து விட்டாய். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அமைதியற்ற எங்கள் வாழ்வுக்கு அமைதி தந்த ஆனந்தப்படுத்தினாய். நம்பிக்கை பொய்யாகவில்லை. அம்மையே அருள் பெற்றேன். என்னை நீ அன்னையாக்கினாய். மன்னா, ஆணை என்ன குருதேவா? அன்னை தந்த பிரசாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நாராயண நாராயண. ஹே மகாதேவி மகாலட்சுமி, இதெல்லாம் என்ன நாடகங்கள்? ஒருபுறம் உங்கள் பரம பக்தர் ராஜா ரத்னாகரர், இன்னொரு புறம் உங்கள் பரம விரோதி துர்ஜயன். ரத்னாகரர் உங்கள் முன் தலை வணங்குகிறார், துர்ஜயன் உங்கள் முன் தலை நிமிர்த்துகிறார். தன்னை அம்மையின் தொண்டனாக அர்ப்பணிக்கிறார் அவர். துர்ஜயன் அம்மையை அழிக்க தலை தூக்குகிறார். பொதுவாக நாரதா, அன்பும் பக்தியும் தான் எனக்கு பெரிதாக படுகிறது. குற்றங்கள் என்னை பாதிப்பதில்லை. சத்திய தர்மத்துக்கு தலை வணங்கும் ஒருவனை அகிலத்து மக்கள் அவனை கண்டு ஆனந்தப்படுகிறார்கள், அவனை பாராட்டுகிறார்கள், அன்பு காட்டுகிறார்கள். தெய்வமும் வரம் தருகிறது. ஏன் தேவி, தாம் போற்றும் ரத்னாகரரின் செயல்கள் தாம் நெறிப்படுத்தியதுதானே? இப்போது தாம் குழந்தை செல்வத்தையும் அளித்தீர்கள். ஆம் நாரதா, பிரபுவின் பெருமையே இதுதான். என் பிரபுவின் இயல்பு தமது பக்தரின் எதிரே தலை தாழ்த்துவது. அதோடு நானும் என் பக்தர் ரத்னாகரனின் மகளாக பிறந்து அப்பாவாக நினைத்து அங்கே குழந்தை போல் நடந்து கொள்வேன். நாராயண நாராயண. தேவி, தாம் கண்ணசைத்தால் போதாதா? வணக்கம் மாதா. விடுபெற்றேன், விடுபெற்றேன். ஆம், விடுபெற்றேன், விடுபெற்றேன். விடுபெற்றேன், விடுபெற்றேன். ஆம், விடுபெற்றேன். நிறுத்துங்கள்! பயங்கரமான என் பிரபாவம் பொய்யாகி விடுமா? மண்டைகளே, மீண்டும் முன்போல இருங்கள். அஜம்! அஜம் கஜம் வஜம்! தெரிந்ததா மண்டையே என் பிரபாவம்? ஏமாற்ற முடியாது என்னை, தப்பித்து போக முடியாது. மர மண்டைகளே, போக முடியாது என்னை விட்டு. இல்லை துர்ஜயா, போகும் முயற்சி அல்ல. ஏமாற்றம் உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கா? என்னவென்று சொல் நீ. கேள், ஏமாறி இருந்த எங்களுக்கு விடிவு காலம் நெருங்கிவிட்டது. நடக்க விடமாட்டேன். மேலும் பிடி இறுகும். இருகாது துர்ஜயா,
காலம் உனக்கு சாதகமாயிருந்த வரையில் உன் கையும் ஓங்கி இருந்தது, இனிமேல் நடக்காது. இப்போது ராஜா ரத்னாகரின் யாகம் முழுமை பெற்றது. என்ன? ஏன் நடுங்குகிறாய்? ராஜா ரத்னாகரின் யாகம் பலன் கொடுக்க இருக்கிறது. அதோடு ராஜா ரத்னாகரர், ராணி விஜயா யஜ்ய பிரசாதத்தை அடைந்தார்கள். ராணி விஜயா பிள்ளை பெறுவாள், உன் மரணத்துக்கு வழியமைப்பாள். இது நடக்காத கற்பனை, கதை அளப்பதே. ராஜா ரத்னாகரின் மகள் தீர்ப்பெழுத வருகிறாள். உனக்கு ஏமாற்றப்பட்ட என் போன்றவரை விடுதலை செய்வாள். நடக்காது, நடக்காது, நடக்காது. நடக்காது என்று சொல்வதா நீ? ஆதிசக்தி முடிவெடுத்தால் அதை தடுப்பதற்கு நீ யார்? உரிய நேரத்தில் ராஜா ரத்னாகரர், ராணி விஜயா யஜ்ய பிரசாதத்தை ஏற்றிருக்கிறார்கள். அற்பனே, நீ மடிவாய். உனது பிடியிலிருந்து நான் விடுபடுவேன். நடக்காது. மாதா மகாலட்சுமி, வணக்கம். வணக்கம். எல்லாம் இனி நல்லதே. அம்மை என்னிடத்தில் அளவற்ற பக்தியுடன் நம்பிக்கை தளராது பெருவேள்வி செய்தீர்கள், அன்புடன் பூஜையும் செய்தீர்கள். இப்படி நீங்கள் செய்த நற்செயலால் இப்போது தேவலோகத்தையே ஆனந்தப்படுத்துகிறது. என் மனதும் பரிந்து வரமளிக்க வேண்டும் என்று என்னை தூண்டுகிறது. ஏ மாதேஸ்வரி, அன்பின் அருள் இது. அம்மையே கதியென்று நம்பினேன். நம்பி இருந்ததற்கு பலன் இது. தவறாது. நம்பி தொழுதவருக்கு ஏமாற்றம் இருக்காது. முயற்சிகள் எப்போதும் தோற்காது. நற்பயன் எப்படி வந்தது? நாடு போற்றும் தவத்தால், யாக மந்திரத்தால், சிருஷ்டிப்பவரின் சிந்தையை குளிர வைக்கும் வேள்வி மந்திரங்களின் ஒலிநயத்தால் வந்தது. ஆகையால் தாய்மை அடைய துடிக்கும் நீ அதை பெற, மகளே உன் மகளாய் தத்துவ உட்கருத்தின் ரூபத்தில் வைஷ்ணவி தேவியாக அவதரிப்பேன். மாதேஸ்வரி, அன்னையே எனக்கு மகளாக. ஆமரசே, பலமுறை உங்கள் சொப்பனத்தில் தோன்றி மகிழ்விக்க பிரியமுடன் தரிசனம் தந்தேனே. இப்போது சொப்பனம் நிஜமாகிறது. மன்னா, உன் மகளாய் நான் அவதரிக்கப் போகிறேன். கேட்பதை தந்தாய் மாதேஸ்வரி, கேட்பதை தந்தாய். மன்னிக்க வேண்டும் தாய். அம்மையே, உன்னை மகளாக வளர்ப்பதில் எங்கள் பக்கம் குறையிருந்தால் அது அது பற்றித்தான் பயமாக இருக்கிறது எமக்கு. அன்புள்ளவர்கள் குறைபாடோடு என்னை வளர்த்தால் என்ன? மனம் ஒன்றி செய்யும் செயலில் குறையே நிறைதான். அம்மா, உன் அவதாரத்தை காண காத்திருக்கிறேன். மன்னவனே, நான் வாழ்கின்ற இடம் வளமை கொழிக்கும், இல்லை என்பதே இருக்காது. செல்வ மகள் வந்தால் சென்று விடுமே துயரங்கள். பொன்மகள் என் மகளாய் வளர்ந்தால் இந்த இடத்தில் 8 செல்வங்களும் இருக்குமே. அப்படியே ஆகட்டும். நல்லதே நடக்கும். சுவாமி, விஜயா, மிக்க விந்தையான சொப்பனம் கண்டேன். சொப்பனம் என்றால் மாதா மகாலட்சுமியின் தரிசனம் தானே? தாம் அறிந்தது எப்படி? ஏன் அப்படி ஒரு சொப்பனம் உங்களுக்கும் வந்ததா? மாதாவை கண்டேன். உண்மையில் இது நம்ம அதிர்ஷ்டம்தான். வைஷ்ணவ தேவி ரூபத்தில் அவதரிக்கிறாள் அன்னை. நாம் கண்ட கனவு ஒன்று போல் இருக்கிறது. உண்மைதான் நமது கனவு. தேவியின் அருள்தான். மாதாவின் அருள்தான். குறை தீர்ந்தது. மாதாவின் அருளால் மனக்குறை தீர கனா கண்டேன். அது பலிக்கப் போகிறது. மாதா மாதாவாக்கப் போகிறாள் சுவாமி.
மாதாவாக போகிறேன். மாதாவாக போகிறேன். மாதா. மன்னா, என் கருத்தை பேசுவதற்கு மன்னிக்கவும். தயக்கம் எதற்கு மகாமந்திரி? என்ன கருத்து தங்களுக்கு? மன்னா, குழந்தை பிறப்பதற்காக தாம் புரிந்த வேள்வி நல்ல முறையில் நிறைவு பெற்றதால் சந்தோஷப்பட்டு தமது பொக்கிஷத்திலிருந்து எடுத்து உடைகளாக, தங்க நாணயங்களாக தானம் செய்கிறீர்கள். ஆம் மகாமந்திரி, யாம் பெற்ற இன்பம் என் மக்களும் பெறட்டுமே. மன்னியுங்கள் மன்னா, இப்படியெல்லாம் சேர்த்த தனங்களை செலவு செய்தால் ராஜ பொக்கிஷமே சீக்கிரம் காலியாகி விடாதா? ராஜ பொக்கிஷத்துக்கு அந்நிலை வந்தால் வரட்டும். மகாமந்திரி, தேவி மகாலட்சுமியின் அருள் பார்வை நம் ராஜ்யத்தின் வளமையை நிலையாக்கி இன்பங்களை வாரி வழங்கி இருக்கிறது. நமக்கு தெரியாதா சேமிப்பில் கை வைப்பதில் தவறென்று? தானம் செய்வது செலவல்ல, புண்ணியம் சேர்ப்பது பாவம் அல்ல. நாட்டிற்கு அளிக்கின்ற தர்மங்கள் அரசனுக்கு ஆக்க சக்தி ஆகின்றது. மக்களுக்கு அள்ளி தருகின்றவன் நலிந்ததாக கதையே இல்லை.